ஸோ ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆக்கப்பட்டது. ஓகேவா? முதல்ல நமக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆக்கப்பட்டது. ஒரு ஜீவனுக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை மீட்கும்படியாக என்ன பண்றாருன்னா, இன்னொரு டோர் நமக்கு ஓபன் பண்றாரு. அதுதான் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம். ஓகேவா? ஆண்டவர் மனுஷங்க மத்தியில வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபர்நாக்கிள மோசே கிட்ட சொல்லி ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அவர் ஆசாரிப்பு கூடாரம் நீ பண்ணு, அதோட தட்டுமுட்டு வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோசைக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆண்டவர் பண்ண சொல்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாருன்னா, ஒரு வாசலைக்க சொல்றாரு. ஸோ இதுல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிதாவே, இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த யூடியூப்ல பாக்குறவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவனை நான் பிளஸ் பண்றேன். அவங்களுக்குள்ள அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. அவங்கள் தொடுகிற எல்லா காரியங்களும் வெற்றியில் முடியணும், ஜெயத்தில் முடியணும். அவங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள உண்டாகட்டும். இதுல நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஷலோம். இன்னைக்கு நம்ம இந்த காஷ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா, நியூ ஜெருசலேம், ஹார்ட் ஹீலிங், இல்லை டபுள் பிளெஸிங் அப்படின்னு சொல்லி தனித்தனி ஒரு கான்ஃபரன்ஸ் பேரை வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இனிமே நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இந்த காஷ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம நடத்த போறோம். இந்த காஷ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, ஒருமே அனல் மூட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா, இது சனிக்கிழமை நம்ம டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு நம்ம பார்க்குற ஒரு கான்ஃபரன்ஸா இருக்குது. முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம என்ன அந்த வாரம் பேச போறோமோ அதுக்கேத்த தலைப்புல வச்சு கான்ஃபரன்ஸ் சொல்லி இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நான் இனிமே அதை எப்படி பண்ண போறேன்னா, சனிக்கிழமை பண்றது காஷ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அது போக ஏதாவது ஸ்பெஷலா ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோம்னா அதுக்கு தனியா நம்ம வைக்கணும். ஸோ அதுல 2க்கும் டிஃபரன்ஸ் தெரியுறதுக்காக இது காமனான ஒரு நேமா காஷ் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சொல்லி இதை வச்சிருக்கிறேன். இந்த காஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனல் மூட்டுறது. இப்போ விறகடுப்புல சமைக்கிறோம் நம்ம பார்த்திருப்போம். விறகடுப்புல நம்ம சமைக்கும் போது அதுல என்ன பண்ணணும்னா, தீ சில நேரம் நம்ம மூட்டி விட வேண்டியிருக்கும். அந்த தீ தணியிற மாதிரி இருக்கும். அந்த தீய நம்ம சில நேரம் மூட்டி விடும்போது தான் அந்த சமையல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய ஆவிய சில நேரத்துல அனல் மூட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. ஆவியிலே அனலா இருங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆவிய அவித்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஆவியில எப்பவுமே அனலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே நேரம் நம்ம ஆவியில அனல் இல்லாம ஒரு மாதிரி அதை அவித்து போட்ட மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அந்த நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. வாரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம ஆவியில பலன் உள்ளவர்களாய், நம்ம ஆவியில அனல் மூட்டப்பட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் இப்படி ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க ஆவியில அனல் மூட்டப்பட்டவர்களா நீங்க இருங்க. கண்டிப்பா இந்த செய்தி உங்களுடைய ஆவியை தொடுங்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு செய்திக்குள்ள நம்ம போயிடுவோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமா 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வாசல், டோர் அப்படிங்கறத பத்தியும், இன்னொன்னு வொர்ஷிப், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாசத்துக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். அதை நம்ம வாசிப்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே.
இந்த மாசத்துக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, வானத்தின் பலகணிகளை நமக்காக திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் நம்ம பார்த்தோம். ஸோ வானத்தின் பலகணிகளை அவர் திறப்பாருன்னா சம்திங் ஒரு டோர் நமக்காக ஓப்பன் பண்றாரு. பிளெஸிங்ஸ்க்கான டோர நமக்காக ஓப்பன் பண்றாரு. ஸோ அப்படிதானே? ஸோ அது ரிலேட்டடா தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இன்னொன்னு இந்த இந்த வார்த்தைய வந்து நீங்க பிலீவ் பண்ணுங்க. இது நீங்க பிலீவ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வந்து என்ன பண்ணும்னா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில அவருடைய பல கனிகளை திறப்பார். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அந்த இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டோர் அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியணும். டோர் அப்படிங்கிறது வாசல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள உட்பிரவேசிக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் டோர். அப்படிதானே? இப்போ வந்து வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நம்ம யார தான் உள்ள விடுவோம்னா, நமக்கு யார தெரியுமோ அவங்கள மட்டும் தான் உள்ள விடுவோம். தெரியாதவங்க வந்து வாசல்லே நின்னு பேசுவாங்க. ஸோ வாசலுக்குள்ள நம்ம பிரவேசிச்சு போறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்ல? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கடந்து போறோம்னு அர்த்தம். ஸோ டோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பைபிள்ல இந்த டோர் வந்து எங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, நோவாவ வந்து ஆண்டவர் வந்து என்ன என்ன பண்ண சொல்லுவாருன்னா, அந்த ஆர்க் அந்த பேழைய உண்டு பண்ண சொல்லிட்டு கடைசியில அவங்கள அந்த வாசல் வழியா உள்ள போங்க, நீங்க அடைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வந்து இந்த வாசல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்திலேயே அது உண்டாயிருது. அத நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 21ல இருந்து 24 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இதுல என்ன சினாரியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து 2 ஆப்ஷன் வச்சாரு. ஒண்ணு ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறிகிற அறிவு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நன்மை தீமை நீ என்ன பண்ணாத, அதுல நீ பங்கு பெறாத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா அவன் என்னைக்கும் உயிரோட இருப்பான். ஆனா அவன் வந்து என்ன பண்ணிட்டான், நன்மை தீமை அறிகிற அறிவு அந்த பழத்தை அவன் சூஸ் பண்ணிட்டு கர்த்தரை அறிகிற அறிவு வந்து வெளியில வந்துட்டான். ஸோ வெளிச்சத்துல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான், இருளுக்குள்ள வந்துட்டான். இருளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பாக்குறாரு, இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவன் வந்து அந்த பழத்தை அவன் புசிச்சதுனால இப்போ அவன் இருளுக்குள்ள வந்துட்டான். ஒரு சஃபரிங்குள்ள ஒரு வேதனை உள்ள வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆயிட்டான். சோ திரும்ப அவன் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஜீவ விருட்ச பழத்தையும் புசிச்சு சாப்பிடக்கூடாது. அதையும் பறிச்சு அவன் சாப்பிட்டுட்டானா அவன் என்ன ஆயிடுவான்னா, ஒரு வேதனை உள்ள வாழ்க்கையில இருந்துகிட்டே அவனுக்கு சாவுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த நிலைமைக்கு அவன் போயிருவான். அது வந்து அவனுக்கு ஒரு இருக்கிறதுல ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா மாறிடும். சோ அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல அவனை வெளியில அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி அவனை வெளியில அனுப்புறாரு. சோ முதல்ல அந்த ஹியூமன் கைண்டுக்கு, இந்த மனித குலத்துக்கு என்னாச்சு, ஒரு டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த டோர் க்ளோஸ் ஆன இடம் அதுதான். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆகுது. ஏன் வந்து ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, அவனை அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அனுப்பி விட்டார் சொல்லி தமிழ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா துரத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்ப நம்ம வீட்ல இருந்து சின்ன குழந்தைங்க இருக்கு. சின்ன குழந்தைங்க வந்து ஒரு கரண்ட் இருக்கிற ஒரு ஒயர்ல போய் கை வைக்க போறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஓடு ஓடுன்னு சொல்லி நம்ம விரட்டி விடாமல. சோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டாரு. என்ன ரீசன்னா, அந்த ஜீவ விருட்சத்தை அவன் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டு அவன் எந்தெண்டைக்கும் உயிரோட இருப்பான். அதே நேரத்துல நன்மை தீமை அறிகிற பழத்துல அவன் பங்கு பெற்றதுனால கடைசி வரைக்கும் அவன் ஒரு வேதனையுள்ள வாழ்க்கையோட சாகாம இருப்பான் அப்படிங்கிறதுனால காட் அவன் அங்கிருந்து விரட்டி விட்டாரு. ஆனா ஆண்டவருடைய மெயினான நோக்கம் என்னன்னா, அவன் அந்த ஜீவ விருட்சத்துல பங்கு பெறணும் அப்படிங்கறத ஆண்டவருடைய ஒரு மெயினான ஒரு நோக்கமா இருந்தது. சோ இப்போ இந்த நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து அவனை எப்படியாவது மீட்கணும். திரும்ப இந்த ஜீவ விருட்சத்தை அவனுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா இப்ப கொடுக்க கூடாது. அதுக்கு இன்னொரு நாள் வரும். இவனை இந்த இடத்துல இருந்து மொத்தமா மீட்டெடுத்து, இந்த பாவத்துல இருந்து மீட்டெடுத்து, இந்த ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மீட்டெடுத்து, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சோ அப்படியே ஆண்டவர் வந்து அந்த மீட்பின் ஒரு சிஸ்டத்துல ஆண்டவர் வேலை பார்த்திருக்காரு. நம்மளை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனுக்கு ஒரு டோர் ஓபன் பண்றாரு. சோ ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆக்கப்பட்டது. ஓகேவா? முதல்ல நமக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆக்கப்பட்டது. ஒரு ஜீவனுக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை மீட்கும்படியாக என்ன பண்றாருன்னா, இன்னொரு டோர் நமக்கு ஓபன் பண்றாரு. அதுதான் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம்.
ஓகேவா? ஆண்டவர் வந்து மனுஷங்க மத்தியில வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபர்நாக்கிள மோசேகிட்ட சொல்லி ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அவர் ஆசாரிப்பு கூடாரம் நீ பண்ணு. அதோட தட்டுமுட்டு வேலைகள் எல்லாம் இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து ஆண்டவர் பண்ண சொல்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ண சொல்றாருன்னா, ஒரு வாசல் வைக்க சொல்றாரு. இதுல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். அந்த ஒரு வாசல் வழியா தான் நம்ம உட்பிரவேசிக்கணும். ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நம்மளுடைய அந்த ஹியூமன் ரேஸ்க்கு, மனித குலத்துக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை குடுக்குறாரு. நம்மள மீட்கும்படியாக அந்த ஒரு ப்ராசஸ்ல இறங்குன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஏன்னா, மனுஷங்க மத்தியில ஆண்டவர் வந்து வாசம் பண்றதுக்காக ஒரு இடத்த அவர் பில்ட் பண்றாரு. அப்படிப்பட்ட இடம் தான் அந்த வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துல என்ன இருக்கு? ஒரு முக்கியமான ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா தான் நம்ம உட்பிரவேசிக்கணும். அது என்னன்னு எத மீன் பண்ணுதுன்னா, நம்ம ஆண்டவர சந்திக்க போறதுக்காக ஆண்டவர் நமக்காக ஒரு டோர் ஓப்பன் பண்றாரு. ஆனா அது முழுமையா அப்படின்னு பார்த்தோம்னா, அது முழுமை கிடையாது. அது வந்து என்னது ஒரு இப்போ வந்து ஆவி இல்லா பழைய ஏற்பாடுல இருந்து ஆவி இல்ல. இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாடுல ஆவி இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்னன்னா மகிமை வரும். இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, திரும்ப மகிமை போயிரும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்ல இன்னைக்கு அ ஃபியூச்சர்ல ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயத்துக்கான நிழலா தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு முழுமையானது கிடையாது. அப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வாசல் தான் வைக்கிறாரு. அந்த வாசல் வழியா தான் நம்ம உட்பிரவேசிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல வந்து தாவீது என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம வாசிப்போம். சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஓகே. இதுல நம்ம என்ன பண்றோம்னா, அவருடைய வாசல்கள்ல துதியோடும், அவருடைய பிரகாரங்கள்ல அவருடைய புகழ்ச்சியோடும் நம்ம என்ன பண்ணணுமா? வாசலுக்குள்ள பிரவேசிக்கணுமா? வாசல் அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் என்னன்னு பார்த்தோம். அது ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏதேன் தோட்டத்துல நமக்கு அப்படி ஒரு போர்ட்டல் மூடப்பட்டுட்டு. மூடப்பட்ட அந்த போர்ட்டல்ல ஆண்டவர் வந்து திரும்ப நம்மள மீட்டு கொண்டு அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ்ல இறங்குறாரு. அந்த ப்ராசஸ்ல டேபர்நாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்டு பண்றாரு. அந்த தான் ஆண்டவரை சந்திக்க போற ஒரு இடமா இருக்குது அந்த வாசல். ஓகேவா? அந்த வாசல் இந்த வாசல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆண்டவர் வந்து நெறைய வாக்குத்தத்தங்கள் அத குறிச்சு நமக்கு குடுத்திருக்கிறாரு. இந்த மாசம் நமக்கான அந்த வாக்குத்தத்தம் அதுதான் பார்த்தோம். வானத்தின் பலகணிகளை நமக்காக திறக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆ கோரேஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உனக்காக என்ன பண்றேன்? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளெல்லாம் முறிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நெறைய ஏரியாக்கள்ல வாசல்கள் வந்து மூடப்பட்டதா இருக்குது. ஓகேவா? நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த வாசல வந்து எப்படி தொறக்கணும்னு தெரியல. அது என்ன பண்ணா தொறக்கணும்னு தெரியல. ஓகேவா? அதுக்கான ஒரு கீய தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கையில குடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்குது. அவருடைய வாசல்ல துதியோட நம்ம போணுமா. அதுதான் நம்ம கீயா இருக்குது. இதே இது வந்து இங்கிலீஷ்ல நம்ம வாசிப்போம். அது போடுங்க. நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம். அதே இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது என்டர் வித் பாஸ்வேர்ட். தேங்க் யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணுமா? அது வந்து ஒரு பாஸ்வேர்ட் வொர்ஷிப் ஆண்டவரை வந்து நம்ம துதிக்கிறதுங்கிறது ஒரு பாஸ்வேர்டா இருக்குது. எதுக்கு பாஸ்வேர்டா இருக்குதுன்னா, அவருடைய சந்நிதிக்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டா இருக்குது. அந்த வொர்ஷிப் ஆண்டவரை துதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நெறைய இடத்துல என்ன பண்ணிருக்கு? அந்த வாசல் வந்து மூடப்பட்டதா இருக்குது. ஓகேவா? அந்த மூடன கதவுகள்லாம் நமக்கு தொறக்கணும்னா என்ன பண்ணா? ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஓகேவா? ஆ அத எடுத்துருங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வொர்ஷிப்ப குறிச்சு பெரிய அளவுக்கு ரெவலேஷன் இல்ல. வொர்ஷிப்ப நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். வொர்ஷிப் வந்து அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாரி. ஓகேவா? அந்த பேஸ்மெண்ட்ல இருந்தா நம்ம நம்ம வந்து லைஃப கெட்டும்போது, நம்ம பில்டிங் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம வந்து நம்ம லைஃப இந்த வொர்ஷிப் அப்படிங்கிறதுங்கிறது நம்ம எப்படி சொல்ல தினமும் ஆண்டவர வொர்ஷிப் பண்ணணும். அந்த சங்கீதம் 100வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அது போட்டு சங்கீதம் 100வது அதிகாரம் போடு. ஓகே. சங்கீதம் அதாவது இன்னைக்கு வொர்ஷிப்ன பத்தி நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? வொர்ஷிப் வந்து எனக்கு இது பண்ண தெரியாது. எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆண்டவர துதிச்சு பாடுறது எனக்கு பெரிய பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா இங்க என்ன எழுதியிருக்குன்னா, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகள்னா ஹோல் வேர்ல்டு அதுக்குள்ள அடங்கிரும். ஓகேவா? எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன் குடுக்கல. இது வந்து ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட். நீங்க ஆண்டவர வொர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது, ஆண்டவர துதிச்சு பாடணும், அவர நீங்க புகழ்ந்து பாடணுங்கிறது ஒரு கமாண்ட்மெண்ட் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஓகே. இது வந்து தாவீது என்ன சொல்றாருன்னா, உனக்கு உனக்கு ஷையா இருக்கா பரவாயில்ல விட்டுரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஷையா இருக்கோ இல்லையோ நீங்க என்ன பண்ணணும், ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை துதிச்சு பாடணுங்கிறது உங்களுக்கு ஒரு கமாண்ட்மெண்டா கொடுக்குறாரு. இதை நீங்க பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஒரு துதியோடையும் புகழ்ச்சியோடும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கட்டளையா என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணும்போது போறோம், நம்ம முணுமுணுன்னு ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் வெறுமனே சொல்லிட்டு மட்டும்தான் வரோம். ஆனா அந்த ஜெபத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா துதிக்கிறது. சோ நீங்க வாயை திறந்து நம்ம முதல்ல ஆண்டவரை துதிக்கணும். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சா என்ன பண்ண முடியாது. அது நம்ம நம்ம ஜெபம் வந்து நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமாங்கிற டவுட்டுக்குள்ளே நம்ம முதல்ல போயிடுவோம். சோ இதுதான் பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டோட நீங்க என்டர் ஆகுங்க. அப்படி என்டர் ஆகும் போது மட்டும்தான் நம்ம ஜெபம் வந்து கண்டிப்பா கேட்கப்படும். நம்ம இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். அதுக்கு வந்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். சோ இந்த இந்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம். இந்த சாப்டர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து நிறைய தேசங்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும்போது பிலிப்பி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் மனம் திரும்புறாருன்னு நினைக்கிறேன். அவர் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு லேடி வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு குறி சொல்ற லேடி, ஓகேவா, ஒரு விச் கிராஃப்ட் பண்ற ஒரு லேடி வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ இவங்க வந்து ஒரு பக்கம் சுவிசேஷம் பண்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்பிரிட் இருக்கும்ல. அந்த ஆப்போசிட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, இவங்களை போயிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ரோமர்கள்ட்ட போயிட்டு அங்க உள்ள அதிகாரிகள்ட்ட போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்களை பிடிச்சு என்ன பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. இந்த இடத்துல அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. எந்த ஒரு வயலன்ஸும் அவங்க பண்ணல. எந்த ஒரு பப்ளிக் நியூசன்ஸும் அவங்க பண்ணல. ஆனா அவங்க மேல ஒரு தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை பிடிச்சு என்ன பண்றாங்க, ஜெயில போட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் பவுலுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பேதுரோட கதையெல்லாம் கேட்டதுனால பேதருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் கண்டிப்பா எங்களை காப்பாத்துவார், இந்த இடத்துல காப்பாத்துவார்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாம ஒரு ஜெயில பிடிச்சு போட்டு கை கால் எல்லாத்தையும் கெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க டிசர்வ்டே கிடையாது. அப்படி கெட்டி போட்டிருந்தாலும் அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் ஸ்பிரிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, நம்ம வந்து சிச்சுவேஷனை தான் பாக்குறோம். சிச்சுவேஷனை பார்த்து அந்த சிச்சுவேஷனோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கட்டும், இல்ல பைபிள்ல இருக்கிற பழைய தேவனுடைய மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போவாங்க.
சிச்சுவேஷன் என்ன இருந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பாங்க. தாவீதா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி தான் பைபிள் என்ன அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பவுலும் சீலாவும் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. ஓகேவா? அவங்க அப்படி துதிச்சு பாடும்போது என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கமே வந்துட்டு. ஸோ அவங்களுடைய ஜெயில் கதவு தொறந்தது மட்டும் இல்லாம, அங்க இருக்க மத்த எல்லா சிறை கைதியும் கதவும் தொறந்துட்டு. ஸோ இத பார்க்குற சிறைச்சாலை அவனும் வீட்ல உள்ளவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஆண்டவர துதிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம்னா, உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க மாத்தலாம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம வாய திறந்து ஆண்டவர துதிக்க கூட மாட்டேங்கிறோம். ஸோ ஆண்டவர துதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது, அவங்க துதிச்சு பாடுறதுனால அவங்களுக்கு அந்த என்ன கதவு, சிறைச்சாலை கதவு திறக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல. இல்லன்னா நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு கதவு ரொம்ப நாள் நீங்க தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது தொறக்க மாட்டேங்கி. அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, ஆண்டவர நீங்க துதிச்சு பாடணும். அந்த இடத்துல உடனே ஆப்போசிட் ஸ்பிரிட்ல நீங்க ஒர்க் ஆகணும். நீங்க அப்படி ஒர்க் ஆகும்போது, சிச்சுவேஷன பார்க்காம நீங்க ஆண்டவர துதிச்சு பாடும்போது, உங்களுக்கு திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் திறக்கும். ஏன்னா, தேங்க்ஸ் கிவிங் வந்து ஒரு பாஸ்வேர்டா இருக்குது. தேங்க்ஸ் கிவிங்னா ஒரு பாஸ்வேர்ட். ஸோ ஆண்டவர நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா துதிச்சு பாடுங்க. யோவேல்ல ஒரு வசனம் உண்டு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன். அப்படிதானே? அதே மாரி மகிழ்ந்த களிக்கூறுங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன். 2மே டோட்டலா ஆப்போசிட்டானது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேசமே பயப்படாதே. அவங்கள கொல்றதுக்கு அவங்க மேல படையெடுத்து ஒரு மக்கள் வராங்கன்னா, நீ அவன பார்த்து பயப்படாத. மகிழ்ந்து களிகூருங்கிறாரு. ஆப்போசிட்டா நீ ஒர்க் பண்ணு. பயப்பட வேண்டிய இடத்துல நீ பயப்படாத. மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகேவா? அ ஏன் ஏன் வந்து பயப்படாத மகிழ்ந்து களிகூருன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம பிரெயினால ஒரே நேரத்துல 2 வித எமோஷன ஆப்போசிட் எமோஷன வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒண்ணு நீங்க பயத்துல மட்டுமே தான் இருக்க முடியும். இல்லன்னா நீங்க வந்து மகிழ்ந்த களி கூறலாம். இது வந்துமே நம்ம 2 பேருக்கு நம்முடைய கைகள்ல இருக்கிற 2 ஆப்ஷன். நம்ம எத சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. எப்படி ஆதாம் முன்னாடி ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறிகிற பழமும் இருந்தது. அது அவனுக்கு ஒரு ஆப்ஷனா குடுக்கப்பட்டது. ஆனா அவன் வந்து ஜீவ விருட்சத்த சூஸ் பண்ணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. ஆனா அவன் என்ன பண்றான்? நன்மை தீமையை சூஸ் பண்றான். சோ நீங்களும் அந்த மாதிரி தப்பான ஒரு டிசிஷன் எடுக்காம பயமும் மகிழ்ந்து களி கூறுதல் நம்ம முன்னாடி வைக்கப்பட்ட ஆப்ஷன். நம்ம பிரெயினால ஏதாவது ஒண்ண மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்க வந்து மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர துதிச்சு பாடுறத நீங்க எடுக்கும்போது, உங்க முன்னாடி இதுவரைக்கும் திறக்கப்படாத எல்லா கதவும் திறக்கும். ஸோ பைபிள்ல இந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். அ உங்களுக்கு இந்த இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஓகே, ஓகே. எனக்கு அதுக்கான பதில் அதுல வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம துதிக்கிறதுனால ம். கேட்கப்படாத ஜெபங்கள் கேட்கப்படுது அப்படிங்கிறதுனாலும், ம். ஏன் வந்து நம்ம துதிக்கிறதுனால தான் அந்த கேட்கப்படாத ஜெபங்கள் கேட்கப்படுது? ஏன் அதாவது எப்படி கேட்கிறேன்னா, இப்போ ஆண்டவருக்கு ஏன் துதி தேவைப்படுது? துதிச்சா தான் அவர் ஜெபத்த கேட்கிறாரா? துதிக்கலன்னா அவர் கேட்க மாட்டாரா? அப்படின்னு ஒரு கொஸ்டினு. துதிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது? நமக்குள்ள என்ன நடக்குது? ஓகே, ஓகே. இந்த இந்த இது வந்து நான் ஆக்சுவலா நான் லேட்டா ஜாயின் பண்ணனால அதுக்கான இது அதுல இல்லையான்னு தெரியல. கேட்கிறேன். அதனால கேட்கிறேன். ஓகே, ஓகே. இந்த கேள்வி வந்து பொதுவா எல்லாருக்கும் நம்ம வந்து ஆண்டவர துதிக்கணுமா? அதுக்கு தான் நம்மள படைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி இருக்கும். ஆனா என்னன்னா, துதிங்கிறது ஆண்டவர எந்த விதத்திலயும் என்ன பண்ண போறதில்ல. அவர சாட்டிஸ்ஃபை பண்ண போறதில்ல. துதிங்கிறது நம்மள மாத்துற ஒரு காரியமா இருக்குது. எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து எரிகோ பட்டணத்த வந்து சுத்தி வந்து அவங்க என்ன பண்ணாங்க? கம்பீரமா ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிக்கும்போது அந்த அரண்கள் எல்லாம் உடைஞ்சு விழுந்தது. அப்படிதானே? சோ ஆண்டவர்கிட்ட எந்த அரணுமே கிடையாது. அவரோட மைண்ட்ல வந்து எந்த ஒரு அரண்கள் இந்த மாரி அவர் கெட்டி வைக்கல. நம்மளுடைய மைண்ட்ல தான் அரண் இருக்கு. ஓகேவா? நம்ம ஆண்டவர துதிச்சு பாடும்போது என்ன சொல்ல வரோம்னா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ராஜா. நீங்க தான் என்னுடைய தேவன்னு நம்மகிட்ட அவர்கிட்ட நம்மள சரண்டர் பண்றோம். ஓகேவா? அது ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்னு துதிக்கும்போது நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு தப்பா நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கிற அரண்கள் எல்லாம் உடையும். சோ இது வந்து ஆண்டவருக்கு எந்த விதத்திலயும் என்ன பண்ணாது? ஒரு பெனிஃபிட் குடுக்காது. இது நம்ம துதிக்கிறதுனால நமக்கு தான் நல்லது. ஓகேவா? நம்ம மைண்ட்ல இருக்கிற தப்பா நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்பிக்கைகள் தான் உடைஞ்சு விழும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு? துதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது தவிர, ஆண்டவர் இது வந்து எந்த விதத்திலயும் மாத்த போறதில்ல. அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே தான் இருக்கிறாரு. அவர நம்மள நேசிக்கிறாரு.
துதிக்கும் போது ஒரு ரெவலேஷன் நமக்குள்ள வரும். ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாங்கிற ரெவலேஷன் நம்ம மூல புரிஞ்சுப்போம். இப்ப உடன்படிக்கையா இருக்கட்டும், விருத்த சேதனமா இருக்கட்டும், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிள் விஷன் பார்க்கறதா இருக்கட்டும், தரிசனம் பார்க்கறது எல்லாமே எடுத்தோம்னா, ரத்தம் சிந்தப்படுதல் எல்லாமே நம்மளுடைய இருதயத்தை மாத்துற ஒரு காரியமா தான் இருக்குது. ஆண்டவருக்கு உடன்படிக்கை தேவையில்ல. ஆண்டவருக்கு ரத்தம் சிந்துதல் தேவைப்படுறதில்ல. அ ரத்தம் சிந்தல்ங்கிறது நம்ம குற்ற மனசாட்சிய கழுவுறதுக்கு தான் தேவை. நம்ம அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு ஒரு தைரியத்த குடுக்க தான் அந்த ரத்தம் சிந்தப்படுதல் இருக்கு. உடன்படிக்கைங்கிறது நம்ம ஆண்டவர விசுவாசிக்கிறதுக்காக ஆண்டவர் பண்ற ஒரு காரியமா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமே ஆண்டவர வந்து பாதிக்காது. ஸோ அப்படிதானே? ஸோ அதே மாரி தான் துதிக்கிறதும் ஆண்டவர எந்த விதத்திலயும் மாத்தாது. நம்மளுக்குள்ள இருக்கிற தப்பான ஒரு நம்பிக்கைகள உடைக்கிறதுக்காக தான் நம்ம துதிக்கிறோம். அப்படி நம்ம துதிக்கும் அந்த ஒரு துதியோட நம்ம உள்ள போம்போது, நம்ம ஜெபம் வந்து நம்ம வந்து ஈஸியா நம்மளால பிலீவ் பண்ண முடியும். நமக்கு என்ன அதுல லாபம்னா, நம்ம ஒரு நல்ல ஆண்டவர துதிச்சு பாடிட்டு, நம்ம மைண்ட் வந்து என்ன ஆயிரும், அந்த ஆண்டவருக்கு ஏத்த ஃப்ரீக்வென்சில அலைன் ஆனோனே, நம்ம பிரேயர் பண்ணும்போது விசுவாசத்தோட பிரேயர் பண்ணுவோம். இத நான் பெற்றுக்கொள்வேங்கிற விசுவாசம் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால துதிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமா இருக்குது. இன்னொன்னு துதிக்கிறதுனால உணர்வுள்ள இதயம் உள்ளவங்களா இருப்போம். நம்ம தேங்க் பண்றதுனால ஆண்டவர் அதான் நம்ம பிரெயினால 2 விஷயம் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஒண்ணு தேங்க்ஸ் கிவிங், இல்லன்னா அஃபென்ஸ். ஸோ தேங்க்ஸ் கிவ நம்ம சூஸ் பண்ணுவோங்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து நமக்கு தான் நம்மளுடைய இருதயத்த தான் அது மாத்துமே தவிர, ஆண்டவருக்கு இது எந்த ஒரு பெரிய இதையும் குடுக்காது. நம்மளுடைய இருதயத்த தான் அது மாத்தும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஓகே தான். ம். ஸோ நம்ம அது அந்த ஹார்ட் வந்து டியூன் பண்றோம். ரிசீவ் பண்ற ம். இடத்துக்கு டியூன் பண்றது நம்ம ஹார்ட்ட நம்ம டியூன் பண்றதுக்கு வொர்ஷிப் தேவைப்படுது. ஓகே. ஆமாமா. இது வந்து நம்ம ஹார்ட்ட தான் ஆண்டவருக்கு நேரா டியூன் பண்றதுக்காக முதல்ல என்ன பண்ணணும், தேங்க்ஸ் கிவிங்கோட நம்ம அந்த பிரேயர் ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் என்னது இந்த வொர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வொர்ஷிப் வந்து கண்டிப்பா வொர்ஷிப் பண்ணுங்க. வொர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆகாத டோரெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கான ஒரு கீயா இருக்குது. ஓகேவா? அதுதான் பாஸ்வேர்டா இருக்குது. ஸோ கண்டிப்பா வொர்ஷிப் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம வந்து கம்யூனியன் எடுத்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். கம்யூனியன் எடுக்கிறவங்க எல்லாம் கீழ எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் கம்யூனியன் பத்தி சொன்னதுதான். அது வந்து உடன்படிக்கையோட ஒரு சீல் பண்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த சீல் பண்றது மூலமா நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம், அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இந்த உடன்படிக்கையோட இந்த ஃபுட்ட நீங்க எடுக்கும்போது, இந்த கம்யூனியன நீங்க எடுக்கும்போது, உங்க லைஃப் கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். அது போக இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயத்தோட நீங்க உடன்படுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இது. சரியா? இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு கிடையாது. இது வந்து நம்ம உணர்வுபூர்வமா எடுக்கிறதுக்காக, நம்ம இருதயம் வந்து இன்னைக்கு பிசிக்கல் ரம்ல இருக்கிறதுனால, ஒரு ஒரு டான்ஜிபிளா நம்ம வந்து தேடுவோம். ஸோ அதுக்காக ஆண்டவர் நம்ம கையில குடுத்த ஒரு விஷயம் தான் இந்த அவருடைய சரீரமும், அவருடைய ரத்தமும். ஸோ இது அவருடைய சரீரமா இருக்குது, இது அவருடைய ரத்தமா இருக்குது. அவருடைய இந்த கம்யூனியன்ல நம்ம பங்கு பெறுவோம். நன்றி பிதாவே. நீங்க எங்களுக்காக உங்களுடைய குமாரனை ஒப்புக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, இந்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இது உங்களுடைய சரீரமா இருக்குதுப்பா. இதை நாங்க பிற்று சாப்பிடுறோம். நன்றி பிதாவே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. சிலுவையில நீங்க எங்களுக்கு மன்னித்ததுக்காக நன்றிப்பா. இது நீங்க எங்களுக்காக சிந்தின புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குது. எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படி, எங்களுக்கு குற்ற மனசாட்சியை சுத்திகரிக்கும்படி எங்களுக்கு நீங்க அளித்த உங்களுடைய ரத்தமா இருக்குது. நன்றி. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது நிறைய விதமான ஒரு டைமென்ஷன்ல இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடுறதா இருக்கட்டும், நடனம் ஆடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதம் இருக்கு. இன்னொன்னு வந்து கிவிங் அப்படிங்கிற ஒரு விதத்துல ஆண்டவர் வந்து அதை வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து கிவிங்ல கொடுக்கும்போது ஆண்டவர் விசுவாசிக்கிறான்னு சொல்லி அதை காட்டுறோம்.
ஸோ உதாரணத்துமே கொடுக்குறவங்களும் வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க உங்க இருதயத்துல இருந்து ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்க கொடுங்க. எப்படி வந்து ஆபேல் அவன் ஆண்டவரை விசுவாசிச்சு அவன் கொடுத்தான். ஓகே, அவன் ஆண்டவரை விசுவாசி கொடுக்கும்போது ஆண்டவருடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். ஸோ நீங்க வந்து உங்களுடைய எமோஷன்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில நீங்க வந்து என்ன பண்ணாங்க, கிவிங் பண்ணாங்க. விசுவாசி ஆண்டவரை கொடுங்க. ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த ஊழியத்துக்கு நீங்க விதைக்கணும், இந்த நிலத்துல நீங்க விதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியிற அந்த கியூஆர் கோட்ல அந்த யூபிஐ நம்பர்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆஃபரிங் நீங்க சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஆனா ஆண்டவர் விசுவாசி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ் இங்க லைவ்ல நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, அந்த கீழே தெரியிற அந்த கூகுள் மீட்டோட அந்த கோட் இருக்கும். அந்த கோடு போட்டு நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா, எல்லா சனிக்கிழமையும் ஈவினிங் 6 மணிக்கு இந்த மீட்டிங் வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் வந்து கூகுள் மீட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிருவோம். நன்றி பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அவங்க இருதயத்துல விழுந்த அந்த விதை, நீங்க அதை பாதுகாத்து அதை பண்படுத்தி உலகத்தின் காரியத்தினால் அவங்க நெருக்கப்படாமலும் பச்சி வந்து அதை தூக்கிட்டு போகாமல் இருக்கும்படிக்கும் அவங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி இந்த வார்த்தையை நீங்க பெருக பண்ணுங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை அவங்க இருதயத்துல ரிசீவ் பண்ணி அவர்கள் கனி கொடுக்கும்படி, அவங்க வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கும்படி அவங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். இந்த கான்ஃபரன்ஸ் வந்த ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். இதை யூடியூப்ல பாக்குற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. உம்முடைய நாமத்தினால நான் பிளஸ் பண்றேன். அவங்க கையில் செய்கிற எல்லா வேலையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய அந்த உபாகம் 28ல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்க மேல வந்து நீங்க வருஷிக்க பண்ணுங்க. உங்களுடைய வானத்தின் பலகணிகளை அவங்களுக்கு திறங்க. அவருடைய வாயை, அவருடைய நாவை நீங்க உங்களுடைய துதியினால நிரப்புங்கப்பா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரியும், என் முழு உலமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷாலோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.